குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா 11th இங்கிலீஷில் இருக்க யூனிட் 3 ப்ரோஸ் ஃபர்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம், ராபர்ட் லிண்ட் எழுதியிருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு ஃபர்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞாபக மறதியை பற்றி சொல்கிறது. ஆத்தரோட ஞாபக மறதியை பற்றி அவர் எழுதியிருக்காரு. நமக்கு இருக்கிற ஞாபக மறதியும் நம்ம கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த லெசன் மூலிமா நம்மளும் பார்க்கலாம். ஏன்னா ஞாபக மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி அப்படிங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அங்கே ஆத்தரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போகலாம். அபவுட் த ஆத்தர் ராபர்ட் வில்சன் லிண்ட், அதாவது அவரோட பேர் ராபர்ட் லிண்ட் இருக்கிறது. அவரோட முழு பேர் ராபர்ட் வில்சன் லிண்ட். இவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா 1879 1879 to 1949 1949 இறந்துட்டார். ஏன்னா ஐரிஷ் ரைட்டர், அயர்லாண்டில் ஒரு ரைட்டரு. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எஸ்ஏயிஸ்ட் ஆஃப் 20th century. 20ஆம் நூற்றாண்டில் இருந்த ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு எஸ்ஏ எழுதக்கூடிய ஒரு ஆள். ஹி பிகன் ஹிஸ் கேரியர் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். இவர் வந்து ஜேர்னல் பத்திரிகை மூலிமா இவர் வந்து வெளியே வந்தார். பத்திரிகையில் ஃபஸ்ட்டு கதையெல்லாம் எழுதிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தனியாக சொந்தமாக எஸ்ஏ நாவல் இந்த மாதிரியெல்லாம் எழுத ஆரம்பித்தார். ஹி பென் நியூமரஸ் ஆர்டிக்கல் ஃபார் த லீடிங் நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் லைக் டெய்லி நியூஸ், த நியூஸ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் நேஷன். இவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி இருந்த லீடிங் நியூஸ் பேப்பர்லேயும் மேகசின்ஸ்லேயும் வந்திருக்கு. அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டெய்லி நியூஸ் அப்படிங்கிறது, த நியூஸ் ஸ்டேட்ஸ்மேன் அப்படியே அண்ட் நேஷன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலையும் வந்திருக்கு. He wrote under the pseudonym Y. அவரோட பென் நேம் அப்படிங்கிறது தான் இருக்குது. பென் நேம் வந்து Y அப்படின்னு வச்சு அவர் வந்து எழுதியிருக்கார். அவரோட பத்திரிகையில் எழுதும்போது அவருக்குன்னு ஒரு பென் நேம் வச்சுருக்கார். அதாவது அவரோட முழு பேரை யூஸ் பண்ணாமல், ஒரிஜினல் பேரை யூஸ் பண்ணாமல் Y அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஹிஸ் எஸ்ஸேஸ் கவர் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இவரோட எஸ்ஸேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்ஸ் பற்றியும் எப்பயுமே எழுதுவார். தே ஆர் ஹியூமரஸ், டிலைட்ஃபுல், ஐரானிக்கல் அண்டு சாட்ரிக்கல். இவரோட போயம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா கேலி பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும். Lind was awarded with an honorary literary doctorate by Queen University. Queen Universityல லிட்ரேச்சரில் ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்காரு. பெல்ஃபாஸ்ட் இன் 1947 டாக்டரேட் பண்ணியிருக்காரு. எதில் அப்படின்னா லிட்ரேச்சரில். He was also honored by the Royal Society of Literature with a silver medal and by the Sunday Times with a gold medal for Bell's Letters. இவர் என்னென்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காரு. சண்டே டைம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவரோட பெல்ஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக கோல்டு மெடலும் வாங்கியிருக்காரு. இனி இஸ் எஸ்எஸ் ஃபர்கெட்டிங் ராபர்ட் லிண்ட் டேக்ஸ் எ ஹியூமரஸ் லுக் அட் த நேச்சர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அதாவது ஃபர்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே அப்படின்னா ஞாபக மறதியை பற்றி கொஞ்சம் ஹியூமரஸாகவும் அதில் என்னென்ன நேச்சராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் எழுதியிருக்கார். க்ளாஸரிக்குள்ளே போவோமா? விண்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். விண்டேஜ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் இருந்ததை விண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இப்போ ஒரு பைக் இருக்குது, நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பைக் இருக்குது அப்படின்னா இது வந்து 1980s வந்தது. இப்போ ஜாவா பைக்னா 1980s வந்தது. அந்த பைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். அதை சொல்கிற மாதிரி இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விண்டேஜ் ஒயின் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ்டு இன் பர்டிகுலர் இயர். ஒரு சில இயர்ஸில் மட்டும் ஒயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த இயரில் இருக்கிற ஒயின் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆன்டிபதி ஸ்ட்ராங் டிஸ்லைக், ரொம்ப பிடிக்காதது அப்படின்னு அர்த்தம். ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா ஹியூஜ் சம்ஸ் ஆஃப் மணி, நிறைய பணம் அப்படின்னு அர்த்தம்.
ரெலக்டன்ட் அப்படின்னா அன்வில்லிங் அப்படின்னா விருப்பம் இல்லாமை அப்படின்னு சொல்லலாம். டெலிக்வெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a young person who is regular involved in wrong doing. அதாவது ஒரு யங் பர்சன் தவறான செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேரிங் ஆர் ஹீரோயிக், அதாவது ஒரு வீரத்தீர செயல் பண்ண மாதிரி அப்படின்னா ஒரு ஹீரோயிசம் காட்டுற மாதிரி ஒரு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா லேக்கிங் கான்சன்ட்ரேஷன் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். லேக்கிங் அதாவது கவனம் இல்லாமல் இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா. ப்ரோசைக் அப்படிங்கிறது டல், அதாவது சோகமாக அது டல்லாக இருக்கிறது. மீடியோக்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட் வெரி குட், ஆர்டினரி, ரொம்ப சாதாரணமாக, குட்டுன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். ஃபேலிபிள் அப்படின்னா கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். ஃபேலிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது தப்பு பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன தப்புகள் செய்கிறது அப்படின்னா. சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயினர் ஆர் ஃபில்டர், அதாவது சல்லடை அப்படின்னு அதாவது சளிச்செடுக்க சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறது. அடாஷியஸ் அப்படிங்கிறது என்ன போல்ட் அண்ட் டேரிங், ரொம்ப துணிச்சலாக அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன எசென்ட்ரிக் அப்படின்னா என்னென்னா டெண்டிங் டு ஆக்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி, அதுதான் இயற்கைக்கு மாறாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இண்டிக்னன்ட் அப்படின்னா பீயிங் வெரி ஆங்க்ரி, ரொம்ப கோபமாக இருக்கிறது. கியூரிங் அப்படிங்கிறது ட்ரம்ப்ளிங், ஷிவரிங், அதாவது நடுக்கத்தோல். ஷிவரிங் அப்படின்னா உடல் நடுக்கம். வெக்ஸேஷன் அப்படின்னா இரிட்டேஷன், அனாயன்ஸ். வெக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வெறுப்பாக சொல்கிறது. வெக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வெறுப்பை சொல்லுறது. ஓகே, இப்போ லெசன்ஸ்குள்ளே போங்க. Read the humorous essay Forgetting by Robert Lynn and his analysis of the fundamental reason of forgetfulness in humans. அதாவது இவர் இந்த ஹியூமரஸ் எஸ்ஸே படிக்கிச்சு பாருங்கள். அதில் ஃபர்கெட்ஃபுல்னஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவர் ஃபண்டமெண்டலாக ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். A list of articles lost by railway travelers are now on sale at a Great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of their fellows. If statistical records were available on subject, however, I doubt whether it would be found that absent-mindedness is common. It is the efficiency rather than inefficiency of human memory that compels my wonder. Modern man remembers even telephone numbers. He remembers the address of his friends. He remembers the dates of good vintages. அதாவது இதில் சொல்கிறாங்க, அதாவது லண்டன் ஸ்டேஷன்லேருந்து, ஒரு லண்டன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்டேஷனில் இந்தந்த பொருளெல்லாம் நிறைய பேர் தொலைச்சிட்டு போயிட்டாங்க, அந்த பொருளெல்லாம் ஸ்டேஷனில் நாங்கள் ஏலம் விட போகிறோம், சரிங்களா, ஸ்டேஷனில் நாங்கள் ஏலம் விட போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே விட்டுருக்காங்க, எத்தனை பொருள் ஏலம் விட போகிறாங்களா அப்படின்னு. அப்போ இவர் ஆத்தர் சொல்கிறாரு, இஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் வேர் அவைலபிள் ஆன் சப்ஜெக்ட், ஹவெவர் ஐ டவுட் வெதர் இட் வுட் பி ஃபவுண்ட் தட் absent-mindedness இஸ் காமன். இந்த பெரிய லிஸ்ட்டை பார்க்கும்போது மறந்துட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது அந்த பெரிய லிஸ்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ பேர் இதை விட்டுட்டு போயிருக்காங்களா, இங்கே இவ்வளோ பொருளை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் மறதிங்கிறது ஒரு காமனான விஷயமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இட் இஸ் த எஃபிஷியன்சி ரேதர் தன் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் மெமரி தட் கம்பல்ஸ் மை ஒண்டர். அதாவது
இதை வந்து நான் ஒரு இன்எஃபிஷியன்சியாக பார்க்கல, அதை விட எஃபிஷியன்சியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. த மாடர்ன் மேன் ரிமெம்பர்ஸ் ஈவன் டெலிஃபோன் நம்பர்ஸ். ஹீ ரிமெம்பர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ ரிமெம்பர்ஸ் த டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ். அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் காலத்தில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறையா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. தன்னோட டெலிஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், தன்னோட ஃப்ரெண்டோட டெலிஃபோன் நம்பராக இருக்கட்டும், அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு அட்ரஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதான் சொன்னோம் இல்லையா, விண்டேஜஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒயின் வந்து எப்போ மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து அதை சொல்லியிருக்காங்க. அப்போது விண்டேஜில் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒயின் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதையெல்லாம் கரெக்டான டேட் வைஸாக மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எஃபிஷியன்சி தான். ஏன்னா அவங்க வந்து எதையுமே மறக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த பேராக்குள்ள போகணும்னா, he remembers appointments for the lunch and dinner. His memory is crowded with the names of actors and actresses and cricketers and footballers and murderers. அதாவது இவங்களுக்கு வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், லஞ்ச் இப்போ தான் சாப்பிடணும், லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிடணும், டின்னர் 8 மணிக்கு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே நிறைய நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருக்குறாங்க. க்ரௌடட் மெமரி இஸ் க்ரௌடட் வித் நேம்ஸ் ஆஃப் ஆக்ட்ரஸ். அதாவது நிறைய பேர்கள், அதாவது ஒரு படத்தில் இந்த சினிமா எடுத்துட்டாங்கன்னா இதில் இருக்க கேரக்டர்லாம் பாதி பேர் வந்து அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க ஆக்ட்ரஸில். அப்புறம் கிரிக்கெட்டர் விளையாடும் போது இந்த டீமில் வந்து இந்த பிளேயரெல்லாம் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. ஃபுட்பாலர்ஸ்ட்டு பேரும் ஞாபகம் வச்சுருக்காங்க. மாடரர்ஸ், அதாவது ஒரு கொலைக்காரங்க கூட அவங்க பேர் கூட இந்த மைண்டில் வந்து இவங்க மாடர்னாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. he can tell you what the weather was like in long past August and the name of professional hotel at which he had wild meal during the summer. அதாவது இவங்க ரொம்ப கொஞ்ச நாள் கழித்து வந்தால் கூட, அதாவது ஆகஸ்ட் சீசனில் வந்து இங்கே எங்கே போனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், அதாவது சம்மரில் வந்து எங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சம்மரில் எங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை வின்டரில் எங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, சம்மரில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அந்த சாப்பாட்டு விஷயமும் கூட அவங்க மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஹோட்டல் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருக்காங்க. ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து தங்குற இடம், சாப்பிட்ற இடம் கிடையாது. In his ordinary life again, he remembers almost everything that he is expected to remember. இந்த ஆர்டினரி லைஃப்பில் கூட இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து தனக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களை ரிமெம்பர் திரும்ப அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? அதாவது லண்டனில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்து நான் ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ ஒன்று வந்து ஃபர்கெட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு மீறி போனால் டக்கின் பண்ணுறவங்க ஒரு பெல்ட்டு அண்ட் ஷூ, இது மட்டும். அதே இங்கிலாண்டில் வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இப்போது ஒரு ஷர்ட் போட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கோட் போடுவாங்க, கோட் வச்சாங்கன்னா பாக்கெட் ஸ்கொயர் வைப்பாங்க, அடுத்து பேண்ட்டு, ஷூ போடுவாங்க, சாக்ஸ் போடுவாங்க, சாக்ஸ் போட்டு ஷூ போடுவாங்க, கைக்கு க்ளவுஸ் போடுவாங்க, கேப் வச்சுருப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு பென் இருக்கும், அப்புறம் வாட்ச் இருக்கும், நிறைய எக்ஸட்ரா இருக்கும். அந்த மாதிரி காலையில் டெய்லி கிளம்பும்போது அவங்க எதையாவது இதில் ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாமான்னு பார்த்தா, நாட் 1 in 100, 100ல் ஒருத்தர் கூட அப்படி மிஸ் பண்ணுறது கிடையாது. பெர்ஹாப்ஸ் நாட் 1 in 10,000, 10,000 பேர்த்தில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி மிஸ் பண்ணுறது கிடையாது. எல்லோரும் கரெக்டாக அவங்க என்னென்ன டெய்லி யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. How many of them forget to shut the front door when leaving the house? அதாவது எத்தனை பேர் வந்து
தன்னோட வீட்டை விட்டு போகும்போது ஃப்ரண்ட் டோரை மூடிட்டு போகிறதுக்கு, அதாவது ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு மறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கார்ஸ்லி மோர் யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. And so it goes on through the day. Almost everybody remembered to do the right things at the right moment till it is time to go to bed. அதாவது எல்லாருமே வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க, எப்போ எந்திரிக்கணும், எப்போ போய் தூங்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் போட்டு அந்த டைமுக்குள்ளே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் த ஆர்டினரி மேன் seldom forgets to turn off the lights before going to upstairs. அதாவது ஒரு ஆர்டினரி மேன் கூட, இங்கே நம்ம வீட்லையெல்லாம் வந்து எல்லாமே ஒரு சிங்கிள் ஃப்ளோர் தான் அதிகமாக இருக்கும். இங்கிலாந்துலாம் டபுள் ஃப்ளோர் இருக்கும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கும். அதாவது கீழே வந்து சாப்பாடு, அதாவது சாப்பிட்றதுக்கும் லிவிங் ரூமாக வச்சுருப்பாங்க, வந்து டிவி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். தூங்குறதுக்குன்னா அவங்க மேலே போய்க்குவாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தான் தூங்குவாங்க. ஸோ அப்படி அவங்க தூக்கத்தில் போய் மேலே போய் தூங்க போனாலும் கூட கீழே இருக்க லைட்டை வந்து ஆஃப் பண்ண யாருமே மறக்கிறது கிடையாது. எல்லாருமே கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு தான் போய் தூங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயம் கூட யாரும் மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. It must be admitted some matters in regard to which the memory works with less than its usual perfection. It is only very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. This is more surprising because medicine should be one of the easiest things to remember. As a rule, it is supposed to be taken before, during or after meal, and the meal itself should be a reminder of it. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆர்டினரி மேன் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போவார் இல்லையா, அந்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இந்தந்த மாத்திரை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணும், மீதியும் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. காலையில் எத்தனை மாத்திரை சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ஈவினிங் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு 10 மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அது எத்தனையாக பிரித்து எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து ஈஸியாக தன்னோட மைண்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்கிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. The facts remains, however, that the few but the moral giants remember to take their medicine regularly. அந்த moral giants அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப எதையுமே மறக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நீங்கள் எதை தான் சாப்பிட்ணுன்னு ஒன் டைம் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை மட்டுமே அவங்க வந்து கரெக்டாக மெடிசனை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அவங்கள தான் moral giants அப்படின்னு வந்து சொல்கிறது. Certain psychologists tells us that we forget things because we wish to forget them, and it may be that it is because of their antipathy to pills and potions that many people fail to remember them to appointed house. ஆன்டிபதி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காததை, அதாவது ஸ்ட்ராங் டிஸ்லைக். அதாவது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டா குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை வந்து பிடிக்காது. ஸோ அவங்க வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து சாப்பிட்றத வந்து அவங்க வந்து மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த பில்ஸ், அந்த மாத்திரையும் அந்த டானிக்ஸ் இந்த மாதிரி அந்த வருது இல்லையா, அதையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கசப்பான உணர்வாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து எத்தனை டைம் சொன்னாலும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. This does not explain, however, how it is that a lifelong devotee of medicines like myself has forgetful of them as though who take them most unwillingly. The very prospect of a new and widely advertised cure all delights me. Yet even if I have the stuff in my pockets, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it.
Chemists make their fortunes out of the medicines people forget to take. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து a lifelong devotee of medicines like myself as a forgetful of them as those who take them most unwillingly. அதாவது என்ன மாதிரி சிலர் இருக்காங்க இல்லையா, சாரி அவங்கள மாதிரி அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அந்த டைமுக்கு மறந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும். ஏன்னா நான் வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வந்து அது எனக்கு பிடிக்கல, அதனால் நானும் அதை வந்து மறந்துடுறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. மறந்துடுறேன் அப்படிங்கிறத விட அந்த டைமுக்கு அதை சாப்பிட்ணுன்னு வந்து என் மைண்டு வந்து அதை சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. த வெரி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் நியூ அண்ட் வைட்லி அட்வர்டைஸ்டு க்யூர் ஆல் டிலைட்ஸ் மீ. அதாவது ஒரு புதுசாக ஒரு வேளை ஒரு டேப்லெட்டோ அல்லது டேப்லெட் வருது அப்படின்னா அது வந்து எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா கூட அதே நான் வந்து என்னோடய பாக்கெட்டில் போட்டு வச்சு அதையும் நான் மறந்துடுவேன். அதை வந்து அந்த டைமுக்குள்ளே என்னால் கரெக்டாக எடுத்து சலவைட் அப்படின்னா என்னால் விழுங்க முடியாது, விழுங்கிறது தான் சலவு அப்படின்னு சொல்லுவோம், அதை என்னால் விழுங்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறனால தான் ஹெமிஸ்டிஸ்ட் அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு மாத்திரை தொடர்ந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க தான் நிறையா வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்துக்கோங்க, அதாவது எல்லா வியாதியும் ஒரே மருந்தில் க்யூர் ஆகுதுன்னு சொன்னால் கூட அதை அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த ஞாபக மறதி இருக்குது. The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. So common is it that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. அதாவது இப்போ காமனாக ஒருத்தர் நிறைய இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் வந்து சத்தியம் வாங்கிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வந்து நீங்கள் மறக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து இதை போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்போ ஆத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு லெட்டர் எழுதி அப்போ எல்லாமே வந்து போஸ்ட்டில் தான். ஏன்னா இவர் 1949 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அப்போ எல்லாமே வந்து மெயிலோ எஸ்எம்எஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லா லெட்டரும் போஸ்ட்டில் போச்சு. அப்போ வந்து அவர் ஒருத்தட்ட கொடுத்து அனுப்பி நீங்கள் கொண்டு போய் போட்டுருங்க, போஸ்ட் பண்ணிடுங்க எனக்காக, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற இடத்துல அவர்கிட்ட இதையும் சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு சத்தியத்தையும் வாங்கிடுறாரு. ஸோ லிட்டில் do I rely on his memory that I put him on his earth before handing the letter to him. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. As for myself, anyone who asked me to post a letter is a poor judge of character. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யாராவது நீங்கள் போய் இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா பூவர் ஜட்ஜ் ஆஃப் கேரக்டர், அவர் என்னை பற்றி ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டிருக்காரு. ஏன்னா நான் வந்து மறந்துடுவேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாமல் போச்சு, அந்தளவுக்கு அதை தெரியாமையே என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு அவரை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have a post. அதாவது அதை வாங்கி நான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கையில் வச்சுருந்தாலும் சரி, நான் பாட்டுக்கு அதை நடந்து வரும்போது அங்கங்கே போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, இப்போ தான் நீங்கள்லாம் பார்க்க முடியாது. அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட அங்கங்கே போஸ்ட் பாக்ஸ் இருந்தது நான் பார்த்துருக்கேன். ஜிஹெச் போனால் இருக்கும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. அந்த இங்கே சொல்கிறாரு அந்த ஃபஸ்ட்டு பில்லர் பாக்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பாக்ஸ். அந்த போஸ்ட் பாக்ஸை கிராஸ் பண்ணி கூட நான் வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, லெட்டர் இருக்கே நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணலையே அப்படிங்கிறது ஞாபகம் வருது. வெரி ஆஃப் ஹோல்டிங் இட் இன் மை ஹேண்ட், ஐ தென் புட் இட் ஃபார் சேஃப்டி into one of my pockets and forget all about.
அதாவது இதை வந்து நான் கையிலே வச்சுருந்தாலும் இதை வந்து நான் போஸ்ட் பண்ணால் இந்த நிறைய டைம் நான் கையில் வச்சு கொண்டு போனால் கூட நான் போஸ்ட் பண்ண மறந்துடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆஃப்டர் தட் இட் ஹேஸ் அன் unadventurous life till a long chain of circumstances lead to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. அதாவது நான் இப்போ ஒரு போஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டு வந்து அதுக்கான வேலையை செய்யும். இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த லெட்டர் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு போச்சு அப்படின்னா அங்கே அது அந்த லெட்டர் மூலிமா ஒரு வேலை நடக்கும் இல்லையா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு போஸ்டிங் ஆர்டர், ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாரு வச்சுக்கோம். நான் வந்து இந்த என்னோடய கடைக்கு வந்து தேவையான ஒரு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் கடைக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எழுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி என்னோடய ஷாப்பில் வந்து 2 பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். அவரும் அந்த அதை பார்த்துட்டு அவங்க நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுப்பாங்க. இப்போ அந்த லெட்டர் அவருக்கு போய் சேரவே இல்லைன்னா அந்த ஆட் கொடுக்க முடியாது இல்லையா. அதுதான் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அது வந்து ஒரு எம்பாரசிங்காக இருக்கும். எனக்கே வந்து ஒரு கில்ட்டியாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நம்மளால் இது மாதிரி ஒன்று நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இட் மைட் பி தாட் மஸ்ட் பி due to lack of interest in other people letters, but that cannot be the explanation for I forget to post some even of a few letters it myself remember to write. அதாவது நிறையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதே உன் லெட்டராக இருந்தால் நீ போய் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பியா, என்னோடய லெட்டருங்கிறனால தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சரி இது தானே அப்படின்னு நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட அப்படின்னு வந்து மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நானே நிறையா லெட்டர்ஸ் எழுதி அதை போஸ்ட் பண்ணாமல் மறந்துருக்கிறேன் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, as for leaving articles in trains and taxis, I'm no great delinquent in such matters. I can remember almost anything except books and walking sticks, and I can often remember even books. Walking sticks, I find it quite impossible to keep. I have an old-fashioned taste for them. And I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train, then another stick is on its way into the world of the lost. I dare not carry an umbrella for fear of losing it, to go through life without ever having lost an umbrella, as even the grimmest jawed umbrella carrier ever achieved this. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்டிகுலர்ஸ், அதாவது பொருட்கள், ஒரு சில பொருட்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போதோ விட்டுட்டு வந்துடுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து முக்கியமாக விட்டுட்டு வர 2 பொருள் என்னென்ன அப்படின்னா புக்கும் வாக்கிங் ஸ்டிக்கும். புக்கு கூட ஒரு சில நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் வாக்கிங் ஸ்டிக்கை மட்டும் என்னால் ஞாபகம் வச்சுக்கவே முடியல. வாக்கிங் ஸ்டிக்கு வாங்கி எனக்கு சலிச்சு போச்சு. நான் அதில் வந்து அதிகமாக வாங்கின பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வாக்கிங் ஸ்டிக் தான். ஐ பே எ விசிட் டு எ ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஆர் கோ எ ஜேர்னி இன் அ ட்ரெயின், the another stick is on its way into the world of the lost. அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த வாக்கிங் ஸ்டிக்கை கண்டிப்பாக நான் வந்து மறந்துட்டு வந்துடுவேன். அதை வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவது. எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அம்பர்லா வந்து அதாவது கொடை எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு மாற்றாக வந்து இருந்துச்சு. அதை வந்து நான் வாக்கிங் ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வாக்கிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம விட்டுட்டு வந்துடுமோ அப்படின்னு. ஆனால் இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அதாவது லண்டனில் இருக்கிற பாதி பேர் வந்து
அந்த வாக்கிங் ஸ்டிக்குன்னு ஒரு கவர் சாரி அம்பர்லாக்குன்னு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கவரை நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டில் எத்தனை பேர் நிறைய மறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அதை கவர் பண்ணி வைப்பாங்க, இல்லை கவர் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து கவர் ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கவரை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.